ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல 6 மாச குழந்தையிலிருந்து 60 வயசு பாட்டி வரைக்குமே கொடுக்கக்கூடிய அதுவும் 2 பொருளை வச்சு ஒரு சூப்பர் ஹெல்த்தியான ஹெல்த் மிக்ஸ் பவுடர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த பவுடரை யார் யாருக்கு கொடுக்கலாம், யார் யாருக்கு கொடுக்கக்கூடாது, இதை என்ன மாதிரிலாம் டிஷ் செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூடவே எங்கள் சேனலில் இருக்க மற்ற வீடியோஸும் பாருங்கள். எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நார்மலாக அரிசி கோதுமையை விட அதிக அளவு கால்சியம் நிறைஞ்சிருக்க 2 பொருள்னு பார்த்தோம்னா அது ராகியும் உளுந்தும் தான். ஸோ இந்த 2 பொருளும் குழந்தைங்களுடைய எலும்பு அண்ட் பல் அதோடைய வளர்ச்சி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால இதை நம்ம குழந்தைங்களுக்கும் தாராளம். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர் செய்யறதுக்காக நான் 1 கப் அளவுக்கு ராகி எடுத்துக்கிட்டேன் அண்ட் 1 கப் அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்துக்கிட்டேன். இந்த 2 பொருளுமே நான் கடையில் வாங்காமல் எங்கள் பக்கத்து ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்கிட்டயே வாங்கிட்டேன். ஸோ அதனால் எனக்கும் சத்தான கலப்படம் இல்லாத பொருள் கிடச்சிருச்சு. அதே மாதிரி அவங்களுக்கும் ரீசெல்லர் ப்ராப்ளம் இல்லாததுனால ப்ராஃபிட்டும் கிடச்சிது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்களே இந்த மாதிரி சின்ன சின்ன விவசாயிகள்கிட்ட வாங்கிக்கிட்டிங்கன்னா 2 பேருக்குமே பெனிஃபிட். இப்போ இதை தனித்தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இதை ஒரு 3லேருந்து 4 தடவை அலசிக்கோங்க. நான் வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக சின்ன பாத்திரத்தில் உங்களுக்கு எடுத்து செஞ்சிட்ருக்கேன். நீங்கள் நல்ல பெரிய பாத்திரத்தில் நிறைய தண்ணி ஊற்றி கூட அலசலாம். நம்ம ஒரு 3 to 4 டைம்ஸ் அலசும் போது இதில் இருக்க அழுக்கு நல்லாவே சுத்தமாயிடும். இதுக்கப்புறமா இதை நல்ல சுத்தமான தண்ணி சேர்த்து ஒரு 8லேருந்து 10 மணி நேரம் ஊற விடுங்க. அதாவது அப்ராக்சிமேட்டாக நான் இப்போ காலையில் 6 மணிக்கு ஊற வைக்கிறேன்னா இப்போ ஈவினிங் 6 o'clock போல் நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை நான் திருப்ப தண்ணி சேர்த்து ஒரு தடவை மட்டும் நான் அலசி எடுத்துக்கிறேன். இந்த 2ஐயும் தனித்தனியாக நான் ஒரு வெள்ளை துணியில் போட்டு மண் பாத்திரத்தில் வச்சு எடுத்துக்கிறேன். நம்ம மண் பாத்திரம் பயன்படுத்தும் போது அதில் இருக்க ஜிங்க் சத்து இந்த பயிரை சீக்கிரம் முளைக்க வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம செய்ய போகிற இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடர்லையும் ஜிங்கோட சத்து நம்ம சேர்க்காமலே ஆட் ஆகி காலையில் 8 மணி ஆயிடுச்சு. வாங்க நம்ம முளைக்கட்டி வச்சிருந்தது எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாம். உளுந்து நல்லாவே முளைச்சிருக்கு, ராகியும் நல்லா முளைச்சிருக்கு. இருந்தாலும் இது இன்னும் கொஞ்சம் வளர்ந்துச்சுன்னா நல்லா இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் கூட ராகியை எடுத்து காய வச்சுக்கலாம். ஸோ நான் இப்போ இதோட 2ஐயும் அலசிட்டு ஒரு தடவை மட்டும் அலசினீங்கன்னா போதும். ரொம்ப அலசினீங்கன்னா அதில் இருக்க குட் பாக்டீரியாஸ் நமக்கு வீணாக போயிடும். அதனால் லேசாக அலசிட்டு நல்ல சுத்தமான துண்டில் அல்லது ஏதாவது துணியில் நீங்கள் நல்லா உலர்த்தி காய வச்சு எடுத்துக்கோங்க. ராகி சீக்கிரம் காஞ்சிரும், ஆனால் உளுந்து காய்கிறதுக்கு ரொம்பவே லேட் ஆகும். ஒரு 2 அல்லது 3 நாள் கூட தேவைப்படும். நீங்கள் நல்ல வெயிலில் கூட காய வச்சுக்கலாம், இல்லாட்டி மீடியமாக உங்களுக்கு ஹீட் இருக்கக்கூடிய இடத்துலையும் காய வச்சு எடுத்துக்கலாம். கொலஸ்ட்ராலில் LDL HDL அப்படின்னு 2 வகை சொல்லுவாங்க. LDL தான் நமக்கு ரொம்பவே தீங்கு தரக்கூடியது. அதாவது நம்மளை ரொம்ப வெயிட் ஆக்கி அது கூட நம்மளுடைய டைஜஸ்ட் ப்ராசஸை ஸ்லோ பண்ணுறதுனால நம்ம ஆக்டிவாக இல்லாமல் ஒரு வேலையை செய்கிறதுக்கு கூட ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுவோம் இந்த LDLனால தான். ஆனால் நம்ம இந்த மாதிரி முளைக்கட்டின ராகியை நம்ம பயன்படுத்தும் போது தேங்கி இருக்கிற கொலஸ்ட்ராலை இது பேர்ன் பண்ணுறதுனால வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, நம்ம இப்போ சாப்பிட்ட உடனேயே ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகும் ஒரு சிலருக்கு. எதனாலனா அவங்களுடைய சுகர் லெவல் அதிகமாகும். சுகர் லெவல் அதிகமாகிறதுனால டயர்டாக ஃபீல் பண்ணக்கூடிய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு சுகர் லெவலில் ஒரே லெவலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரத்த அழுத்தத்தை இது கண்ட்ரோல் பண்ணுறதுனால பிபி பேஷண்ட்ஸ்க்கும் இது ரொம்பவே நல்லது. ஸோ இதை நம்ம ரெகுலராக எடுத்துக்கும் போது நம்மளுடைய வெயிட்டும் ரிடியூஸ் ஆகும், சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும். பிபி பேஷண்ட்ஸுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 3 டேஸ்க்கு அப்புறம் இந்த முளைக்கட்டின உளுந்தும் ராகியும் ரொம்ப நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ இதை கடாயில் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். உளுந்து கொஞ்சம் ஈரப்பதம் லேசாக இருக்கும் அண்ட் அது கூடவே முளை கட்டினதுனால சீக்கிரம் வண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இதை இன்னொரு தடவை வறுத்து எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கலாம். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்துச்சுன்னா தனித்தனியாக வறுத்துக்கிறதா நல்லது. அப்போ தான் ராகி சீக்கிரம் கருகாமல் இருக்கும். இப்போ இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நான் மில்லில் கொடுத்து நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துக்கிறேன்.
உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே அரைச்சிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்மளுடைய ஹெல்த் மிக்ஸ் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. சிலர் நினைப்பாங்க உளுந்து சேர்த்தா ஓவராக வெயிட் போடுவாங்க அப்படின்னு. அது உண்மைதான். ஆனால் அதை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அதில் தான் விஷயமே இருக்குது. நார்மலாக உளுந்தில் புரோட்டீன், கால்சியம் அதிகமாக இருக்குது. அதுவே முளைக்கட்டின உளுந்தில் அதை விட 3 மடங்கு கால்சியம், ஃபைபர் அதிகமாக இருக்குது, புரோட்டீனும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நுண்ணுயிர்கள்னு சொல்லக்கூடிய நன்மை தரக்கூடிய மைக்ரோ நியூட்ரியன்ஸ், விட்டமின் சி, அதே மாதிரி ஜிங்க்கு, பொட்டாசியம், மேக்னீஸ்னு நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது. அதை நம்ம அடிக்கிட்டே போகலாம். ஸோ இதில் இருக்கிற விட்டமின் சி நம்மளுடைய ஹீமோக்ளோபின் அளவு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதாவது இரத்தச்சோகை இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ இது நமக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் எலும்பை ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணும். அதனால் நியூ பேபி மாம்ஸ், ஒரு 30 வயசுக்கு மேலே இருக்கிற ஃபீமேல்ஸ்க்கெல்லாம் காமனாக வர்ற ஒரு ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் அப்படின்னா அது பேக் பெயின் தான். டெலிவரிக்கு அப்புறம் நம்மளுடைய இடுப்பு எலும்பு ரொம்பவே தளர்வு கொடுக்கறதுனால நார்மலாக குனிஞ்சா கூட நம்மளால் இடுப்பு வலியை தாங்க முடியாது. ஸோ அவங்களுக்கெல்லாம் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஃபுட்டாக இருக்கும். இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை நம்ம குழந்தைங்களுக்கு சர்லாக்கு மாதிரி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. பயப்பட வேணாம், வெயிட்டு குறைய மாட்டாங்க, வெயிட்டு பேலன்ஸ்டாக இருப்பாங்க. அந்த டேக்கு தேவையான எனர்ஜி அவங்களுக்கு ரொம்பவே கிடைக்கும். இது கூட கிட்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுத்தீங்கன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க, மோதகம் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், லட்டு செஞ்சு கொடுக்கலாம், புட்டு மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நான் இதில் புட்டு இப்போ இருக்க டீனேஜர்ஸ்லாம் ஜங்க் ஃபுட்டை ரொம்பவே விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அவங்களுக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் ஏற்படுறதுனால சின்ன வயசுலேயே அதிகமாக வளர்ச்சி அடைஞ்ச மாதிரி தெரியுறாங்க. அதுலேயும் ஸ்பெஷலாக பொண்ணுங்க சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க. இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த ஹெல்த் மிக்ஸ் பவுடரை உங்களால் செய்ய முடியலன்னா ஸ்க்ரீனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நாங்கள் ஹோம்மேடாகவே இந்த பவுடர் ரெடி பண்ணி உங்களுக்கு டோர் டெலிவரி பண்ணிவிடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக பேபி ஃபுட், கிட்ஸ் ஃபுட் அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் தான் போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அதை கமெண்ட் பண்ணுங்கள்.